தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. பருவமழை தொடங்க உள்ள நிலையில் விழுப்புரம் நகர பகுதியில் இருக்கும் கோலியனூரான் வாய்க்கால் மற்றும் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் இருந்து செல்லும் வாய்க்கால் தூர்வார வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பாக எமது செய்தியாளர் வினோத் வழங்கிய தகவல்களை காணலாம். தமிழகத்தில் பருவமழை காலமானது தொடங்க உள்ளது. இது தற்பொழுது ஆங்காங்கே சிறிய அளவில் மழை பெய்து வருகிறது. விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு மழைநீரை சேகரிப்பு அளவுக்கு பெரிய அளவில் எந்த ஏற்பாடுகளும் மாவட்ட நிர்வாகமானது செய்யப்படவில்லை. குறிப்பாக விழுப்புரம் நகர பகுதியில் முக்கிய வாய்க்காலாக கருதப்படும் கோலியனூரான் வாய்க்கால் மற்றும் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் இருந்து தண்ணீர் வெளியே எடுத்து செல்லும் வாய்க்காலான முக்கிய 2 வாய்க்கால்களை சீரமைத்தால் மட்டுமே விழுப்புரம் நகர பகுதிக்கும் தண்ணீர் ஏரி பகுதிகளுக்கு ஊரக பகுதியான ஏரி பகுதிக்கு செல்லும். அதில் முக்கிய வாய்க்காலான கோலியனூரான் வாய்க்கால் தற்பொழுது குப்பை கூடாரமாக இருந்து வருகிறது. குறிப்பாக கல்யாண் தியேட்டர், கிருஷ்ணா நகர் பகுதிகளில் உள்ள வாய்க்கால்களில் வாட்டர் பிளாஸ்டிக் மற்றும் கழிவுப் பொருட்கள் அதிக அளவில் தென்படுகின்றனர். அந்த வாய்க்காலை தூர்வாரி தண்ணீரை எளிதாக வெளியே கொண்டு வருவதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என பொதுமக்கள் மாவட்ட நிர்வாகத்துக்கு கோரிக்கை வைத்தனர். மேலும் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் இருந்து சுதாகர் நகர் வழியாக சாலாமேடு ஏரிக்கு செல்லும் வாய்க்காலை இதற்கு முன்னதாக விழுப்புரம் மாவட்ட ஆட்சியராக இருந்த மோகன் IAS அவர்கள் ஒரே மாதத்தில் சீரமைப்பு செய்து வாய்க்காலை வெட்டி வைத்தார். அதற்கு பிறகு ஆட்சியாளர்கள் யாரும் அதை பற்றி கண்டுகொள்ளாததால் மிக ஆல்ரெடி ஆக்கிரமிப்புகளை அகற்றி வெட்டிய வாய்க்காலம் தற்போது ஆக்கிரமிப்பு உள்ளாகி உள்ளது. அந்த வாய்க்காலை ஆக்கிரமிப்புகளை அகற்றி தண்ணீர் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் இருந்து தண்ணீர் வெளியே செல்வதற்கு வழிவகை செய்ய வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர்.